ஒரு 45 இயர் ஓல்டு ஃபீமேல் பேஷண்ட் எங்கள்கிட்ட ரெஃபர் ஆகி வந்திருந்தாங்க. கடந்த 6 மாசமா அவங்களோட பீரியட் சைக்கிள் ரொம்ப இர்ரெகுலராக இருந்திருக்குது. மாசத்துல ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்குமே ப்ளீடிங் ஏற்பட்டுட்டே இருந்திருக்குது. இந்த சிம்டம்ஸை அவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க இனிஷியலா. இப்போ லாஸ்ட் 1 மந்த்தா ரொம்ப பேக் பெயின் அதிகமாகவும் அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட செக்கப்க்கு போயிருக்காங்க. கைனகாலஜிஸ்ட் கிளினிக்கல் செக்கப் பண்ணதில் அவங்களுக்கு கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, அதாவது செர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி வளர்ந்துருக்கிறது தெரிய வந்தது. அந்த கட்டியிலேருந்து தான் ப்ளீடிங் ஏற்பட்டுட்டு இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேஷண்ட் நம்மள்ட்ட ரெஃபர் ஆகி வந்தப்போ நம்ம கிளினிக்கல் செக்கப் பண்ணி அந்த கட்டியிலேருந்து ஒரு பீஸை டெஸ்டிங் அனுப்பிச்சோம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். அந்த டெஸ்டிங்கில் அது cervical கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதோட ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஹோல் பாடி பெட் சிட்டி ஸ்கேன் பண்ணோம். இந்த பெட் சிட்டி ஸ்கேனில் நம்மளுக்கு அந்த கட்டி 6 சென்டிமீட்டர் சைஸ்க்கு வளர்ந்ததோடு சேர்த்து சில நெறிக்கட்டிங்களுக்கும் பரவி இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதை நம்ம ஸ்டேஜ் 3 cervical கேன்சர்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட் சர்ஜரி பண்ணி சரி பண்ணக்கூடிய ஸ்டேஜை தாண்டிட்டதுனால நாம் இந்த பேஷண்ட்டுக்கு கீமோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த கீமோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டில் பேஷண்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன் செலுத்தப்படும். அதை தொடர்ந்து 6 வாரத்துக்கு ரேடியேஷன் தரப்பட்டுச்சு. இந்த 6 வார ரேடியேஷன் முடிவில் அவங்களுக்கு பிரேக்கி தெரப்பின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ரேடியேஷன் தெரப்பியும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் சைக்கிள் நடக்க நடக்க பேஷண்ட்டுக்கு இருந்த ப்ளீடிங் மற்றும் பெயின் ரெண்டுமே குறைய ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சில நாட்களுக்கு அப்புறமா பண்ண ஸ்கேனில் இந்த கட்டி கம்ப்ளீட்டாக சுருங்கி டிஸப்பியர் ஆகிருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த பேஷண்ட் இப்போ நம்மள்கிட்ட ஃபாலோஅப்பில் இருக்காங்க. இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பேஷண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ் ஒரு பாஸ்ட் 6 மந்த்ஸாக இருந்துமே அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான சிம்டம்னு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு கடந்த 6 மந்த்ஸாகவே இருந்திருக்குது. cervical கேன்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்னா பீரியட் சைக்கிள்ஸ் வந்துட்டு இர்ரெகுலர் ஆகுது. இதை தவிர்த்து வெள்ளைப்படுதல், உடலுறவுக்கு அப்புறமா ப்ளீடிங் ஏற்படுறது, லோவர் பேக் பெயின், இதெல்லாமே cervical கேன்சருக்கான சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எதனா சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி cervical கேன்சர் வந்தவங்க ரொம்ப அர்லியாக டிடெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள நம்ம சர்ஜரிலேயே கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணிட முடியும். அதுவே அந்த கட்டி கொஞ்சம் பெருசாக வளர்ந்து சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்டேஜை தாண்டி போயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சர்ஜரி பண்ணாமல் கீமோ ரேடியேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த கட்டியை சுருக்க முடியும். பல தடவை இந்த கட்டி கம்ப்ளீட்டாக சுருங்கிருச்சுன்னா உங்களுக்கு சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் சில பேஷண்ட்ஸ்க்கு கீமோ ரேடியேஷன் தந்ததுக்கு பிறகும் அந்த கட்டி சுருங்காமல் இன்னும் அதே ஸ்டேஜில் இருந்துச்சு, இல்லைனா சைஸ் சுருங்கி மட்டும் இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணி அந்த கர்ப்பப்பை மறுபடியும் ரிமூவ் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் காமனாக வரக்கூடிய cervical கேன்சரில் நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு எதனா வழி இருக்கான்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு மோஸ்ட் காமனாக நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னென்னா பேப்ஸ்மியர். இந்த பேப்ஸ்மியர்ன்றது ஒரு சிம்பிளான டெஸ்ட். இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த cervical கேன்சரை ரொம்ப அர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எல்லா பெண்களுமே செக்ஷுவல் லைஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த cervical கேன்சரில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வேக்சினேஷன். இந்த cervical கேன்சரை நம்ம மோஸ்ட் காமனாக HPV வைரஸ் இன்ஃபெக்ஷனால் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக வேண்டி சில வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வேக்சின்ஸை நம்ம பெண் குழந்தைங்களுக்கு அரௌண்ட் 10 to 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகிறப்போ 3 டோஸ் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த வேக்சினேஷன் எடுக்கிறது மூலமாக நம்ம இந்த cervical கேன்சரை தடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு cervical கேன்சர் பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.